நான் என் ஃப்ரெண்டோட தம்பியை தான் திட்டிட்டு இருக்கிறேன். நீங்க எதுவும் யோசிக்காதீங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. போங்க. அட போய் சாப்பிடுங்க பாஸ். அதான் நான் பார்த்தேன். என்ன சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்ன? தண்ட சோறு. உன்ன மாதிரி ஒரு மானங்கட்ட பொறப்பு இந்த பூமியில பிறந்தது வேஸ்ட்னு நினைக்கிறேன். ச்சே, வைடா போன. நம்மள பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆனா கேட்டா ஃப்ரெண்டுன்றா. நிஜமாவே நம்மள தான் பேசியிருப்பாளோ? யாரா இருந்தா என்ன? பசி வைத்த கிள்ளுது. முதல்ல சாப்பிடும். அடுத்த தடவை சாப்பாடுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடிவெடுங்க. உனக்கு எம்புட்டு ரோஷம் இருக்குது. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள மூட்டை தூக்கியாவது ஒரு 50 ரூபா கொண்டு வரியான்னு பாக்குறேன். அவரை நம்மளை பிக்கப் பண்றதுக்காக வாசல்ல வந்து நின்னுட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வந்து நின்னுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? Thank you, miss. Thank you. Bye, teacher. Bye, teacher. Bye, teacher. அவர் காணுமே. ஓ, அவருக்கு தான் கையில் அடிபட்டிருக்குல்ல. பின்ன எப்படி அவரால் வண்டி ஓட்ட முடியும்? நீயும் ரொம்ப எதிர்பார்க்காத மலரு. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்ததுன்னா ஏமாற்றமும் அதிகமாக இருக்கும். அது அப்புறம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும். அதனால வேணாம் மலரு, நீ எதையும் எதிர்பார்க்காத. வா மலர். நீங்க எங்க இங்க? என்னன்னே தெரியல மலர். உன் நினைப்பாவே இருந்துச்சு. காலையில இருந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண மலர். அதான் வண்டி எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏங்க, உங்களை தான் கேக்குறேன், நீங்க எப்படி இங்க? அது ஒண்ணும் இல்லை மலர். வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு போர் அடிச்சது. அதான் சரி அப்படியே வண்டி எடுத்துட்டு உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்ன கூட்டிட்டு போறதுக்கா? ஏன்? இல்ல, ஒன்றும் இல்லை. நான் வேற ஏதாச்சும் காரணமோன்னு நினைச்சேன். அது என்ன வேற காரணம்? ஒருவேளை காலையில இருந்து என்னை பார்க்காம இருக்கிறதுனால என் நினைப்புல என்னை பார்க்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆனா போர் அடிச்சதுனால வந்திருக்கேன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருக்கீங்கல்ல, அது போதும். ஏய் மலர், வேற ஏதோ காரணம் நினைச்சேன்னு சொன்னியே, என்ன நினைச்ச? அது அது ஒன்றும் இல்லை. மதியானம் ஃபோனில் பேசும்போது என் கிளாஸில் வந்து படிக்கணும்னு சொன்னீங்கல்ல,
அதான் ஒருவேளை ஸ்கூலுக்கு அட்மிஷன் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்ன சிரிப்பு? இல்ல வாங்கிட்டா போச்சு. ம், நீ மட்டும் சீட்டு வாங்கி தரேன்னு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணா போதும். நான் நாளைக்கே ஸ்கூல் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு உன் கிளாஸ்ல வந்து உட்காந்துருவேன். நீ சொல்லி தரதா இருந்து மறுபடியும் 2ஆம் வகுப்புல உட்காந்து படிக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ம். விட்டா நிஜமாவே வந்துருவீங்க போலயே. ஆமா, நான் என்ன சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த காலத்துல இந்த 2K கிட்ஸ் எல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க மலர். உன்ன மாதிரி அழகான டீச்சர்லாம் வந்து சொல்லி தராங்க. என்ன மாதிரி 90s கிட்ஸுக்கெல்லாம் டீச்சர் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க? டேய், படிச்சதெல்லாம் போதும்டா, வேற ஏதாவது பேசலாம். டேய், நேத்து ஒரு மிட்டாய் சாப்பிட்டோம்ல, அது இன்னைக்கு போய் வாங்கி டேய், வெற்றி. சாப்பிடலாம். சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிறது விட்டமின் சியா டியா? சொல்லு சொல்லுடா. ஆ? ஆ? எந்திரிடா. செல்வோன்னு முடிகிற ஒரு குரல் சொல்லு. எருமை எருமை. இந்த மாதிரி டீச்சருங்க கிட்ட தான் நான் கடைசி வரைக்கும் படிச்சு முடிச்சேன். உன்ன மாதிரி அழகான டீச்சர்ஸ்லாம் இருந்தா யாருக்கு தான் மறுபடியும் 2ஆம் வகுப்புல இருந்து படிக்கிறதுக்கு கசக்கும்? அதனால எனக்கு ஓகே தான். ஆ, அப்புறம் முதல் நாள் வேலையை வெற்றிகரமா முடிச்சுட்டு வந்ததுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. எல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையே? பசங்க எல்லாருமே சொன்னதை கேட்டு சமத்தா இருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. சரி, இன்னைக்கு கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுத்த? எல்லாருக்கும் கைய பிடிச்சு அவங்க பேரை தப்பு இல்லாம எழுத சொல்லி கொடுத்தேன். தமிழ்லயா இங்கிலீஷ்லயா? தமிழ்ல தான். ஒருவேளை நம்ம கிளாஸ்ல இருந்திருந்தா எப்படி சொல்லி கொடுத்திருப்பா? இரு இரு இரு, இரு. அப்படி எழுதக்கூடாது. ம், நான் உனக்கு சொல்லித்தரேன். எழுது, எழுதிட்டு சாப்பிடு. சொல்லணும், கூடவே சொல்லணும். வே- சாப்பிடு. வெற்றி. இன்னொரு வாட்டி எழுதுறியா? எழுது. வெற்றி. சூப்பர். கரெக்டா எழுதுற. ஏங்க ஏங்க உங்களதான். ஏங்க என்ன? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு யோசனை. என்ன யோசனை? அது ஒண்ணு இல்ல. சரி, நம்ம போலாமா? ம், போலாம். ஆனா எப்படி போறது? பைக்ல தான். உங்களுக்கு தான் கையில அடிபட்டிருக்கே, எப்படி வண்டி ஓட்டுவீங்க? வலிக்கும்ல. ஒரு கையில தான் அடிபட்டிருக்கு, இந்த கை நல்லா தானே இருக்கு, அப்புறம் என்ன? ஒரு கையில எப்படிங்க வண்டி ஓட்டுவீங்க? மலர், நீ மட்டும் போலான்னு சொல்லு, நான் 2 கையை விட்டுட்டே பைக் ஓட்டி காமிக்கிறேன். அப்படியா? ம், போலாமா? ம். உட்கார். என்ன மலர், போதுமா? எப்படி வண்டி ஓட்டுவீங்கன்னு கேட்டியே, நல்லா ஓட்டுறேனா? ம், நல்லாவே ஓட்டுறீங்க. 2 கை விட்டுட்டு ஓட்டுறேன்னு சொன்னீங்களே, ஓட்டலையா? ஓட்டிட்டா போச்சு. நல்லா இருக்குமா? பிடிச்சுக்கோ, ஆ. பயந்துராத. ம்.
போதும். ஓகேவா? என்ன மலர், போதுமா? ம். இந்த சோமு கிட்ட இருந்து வர வேண்டியது வந்துருச்சா? வந்துருச்சு மாமா. வேற பாக்கி எதுவும் இல்லைல்ல? இல்ல பாக்கியெல்லாம் இல்ல, வரவுதான். மாட்டுத்தாவணி மார்க்கெட்டுக்கு 10 இலக்கட்டு அமைச்சிருக்கு மாமா. சரி, சரி. மாமா அடடே வாமா. வேலைக்கு போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு மாமா. ஏ ஸ்கூல்ல எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் நல்லா பேசி பழகுனாங்க மாமா. உனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு உதவி பண்ணாங்க மாமா. ஏத்தா மலரு, வேலையும் நீ வேலை பார்க்குற இடமும் உனக்கு பிடிச்சிருக்காத்தா? ம், பிடிச்சிருக்குங்க அப்பச்சி. அதுதான் தான் வேணும். அதானே ரொம்ப முக்கியம். பா இந்தாங்க. ஏமா தங்கச்சி, ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்குல்ல, எந்த குறையும் இல்லையே? இல்லைண்ணே, எல்லா வசதியும் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏமா கூட வேலை பார்க்குற மற்ற டீச்சர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க? இதயம் நானும் ஏதாச்சும் கேட்கணும்லண்ணே. அப்படி போட்டேன்னு வச்சுக்க. ஆமா, எத்தனாவதுக்குமா கிளாஸ் எடுக்கிற? 2வது கிளாஸ்க்கு மாமா. இப்போதைக்கு 2வது வகுப்புல இருந்து ஆரம்பிங்க, போக போக பெரிய கிளாஸ்க்கு எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, நல்ல விஷயமா. ஏ வெற்றி, நீ இங்கனக்குள்ளேயே தானே இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு ஆளக்கானா? இல்லை மலரை நீ தான் போய் கூட்டு வந்தியோ? அது வந்துன்னு. டேய், ஒரு கையை வச்சுக்கிட்டு எப்படா வண்டி ஓட்ட முடியும்? பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்துருப்பானா இருக்கும், அப்படித்தானப்பா? அது வந்துப்பா, அது வந்து வந்து இல்ல மாமா, ஸ்கூல்ல வந்து தான் கூட்டிட்டு வந்தாரு. அப்படி தருமா? ஏயா, வண்டி ஓட்ட சிரமமா இல்லையா? இல்லப்பா, அது ஒன்றும் சிரமமாவே இல்லை. வீட்டுல சும்மாவே இருந்தது, போர் அடிச்சிட்டு இருந்தது. அதான் அப்படியே சும்மா மெதுவா வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வந்தேன். ஏய் கல்லூலி பங்கா, எங்க கூடவே இருந்துகிட்டு கரெக்டா பள்ளிக்கூடம் விடுற நேரம் பார்த்து எங்களை கழட்டி விட்டு ஓடி போயிட்டல நீ. அம்மா, உங்க அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாருமா. நீ வேலைக்கு போயிருந்ததா சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டான். நீ ஒரு வார்த்தை அப்பா கிட்ட பேசிடு. சரிங்க மாமா. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. முத நாள் வேலைக்கு போயிட்டு அசதியா வந்திருப்ப, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு காபி போட்டு குடி. சரியா? சரிங்க மாமா. ஆத்தா, அப்புறம் நாளைக்கு உன் பள்ளிக்கூடத்தில் இந்த பேனு கீனு, பீரோ கீரோ, லைட்டு கீட்டு, அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் போட்டி, இந்த மாதிரி ஏதாவது வேணுமான்னு கேட்டு சொல்லுதா. எதுக்கு அப்பச்சி? அட, ஏதாவது வேணும்னா பள்ளிக்கூடத்துக்கு நம்ம உதவி பண்ணுவோம். நம்ம பேத்தி வேலை பார்க்குற பள்ளிக்கூடத்துக்கு நம்ம தானே உதவி பண்ணணும். இது நல்ல யோசனையா இருக்கேப்பா. ஏமா, அப்ப கண்டிப்பா விசாரிச்சு சொல்லுமா. கல்விக்கு உதவி பண்றதுங்கிறது பெரிய புண்ணியம். எதுவா இருந்தாலும் பண்ணி கொடுத்துடலாம். சரிங்க மாமா. சரிம்மா, நீ போ. கனி சொன்ன மாதிரி கல்லூரி மங்க இங்கனக்குள்ளேயே தானே இருந்தேன். பள்ளிக்கூடம் வர நேரம் பார்த்து போய் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்துட்டான் பாரு. என் பேராண்டி என்னை விட விவரமான பையன். பொண்டாட்டி மேல அம்புட்டு பாசம் வச்சு மலர் பிள்ளை வேலைக்கு போனதுல இருந்து புது இடத்துல என்ன பண்றாளோ ஏது பண்றாளோன்னு புலம்பிக்கிட்டே இருந்தேன். பாய ஒரு இடத்துல நிக்கலையே, அதான் வண்டி எடுத்துட்டு கூப்பிட போயிட்டான் போல. ஏலே,
பொண்டாட்டி நினைப்பாவே இருக்கிறது நல்ல விஷயம் தானடா. பேராண்டி இவ்வளவு பாசமா இருக்க அந்த பிள்ளையும் மனசு மாறும்ல. 2 பேரும் சீக்கிரம் புருஷன் பொண்டாட்டியா சந்தோஷமா இருப்பாங்க. ஐயா அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற என்னங்கய்யா வேணும்? முன்னாடியெல்லாம் இவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது எங்க ஏதோ ஒரு வேகத்தில் அவசரப்பட்டுட்டோமோன்னு உள் மனசு குற்ற உணர்ச்சியில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இப்பதான் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது. ஆனா அப்பா சொன்னது மாதிரி அவங்க 2 பேரும் சீக்கிரமாவே புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்து புள்ள குட்டிங்கன்னு ஆயிட்டாங்கன்னா எனக்கு அதுவே போதும். என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி எல்லாம் மொத்தமா மறைஞ்சு சந்தோஷத்துல பூரிச்சு போயிடும். கவலையே படாதீங்கப்பா. நம்ம கல்லூரி மங்கனோட களவாணித்தனத்தெல்லாம் பார்க்கும்போது அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்திலேயே தான் இருக்கு. ஏமாமா ஒரு ஆள் வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு, இன்னும் மீதி 2 பேர் வரணுமே. இன்னும் ஆளை காணா? ஆமா இல்ல வர நேரம் தான் மாப்பிள்ள வந்துகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காத்துருப்போம். வரட்டும் வரட்டும். ஐயோ அம்மா முடியல ஐசு. ஒரு நாள் வேலை பார்த்துட்டு வந்ததுக்கே இப்படி குறுக்கு வலி பெண்ட் எடுக்குது சின்னம்மா. அடி போடி, உனக்காவது குறுக்கு தான் வலிக்குது, எனக்கு குறுக்கு இருக்கான்னே தெரியல. ஒட்டு மொத்த உடம்பையும் அப்படியே கரும்பு மிஷினுக்குள்ள விட்டு எடுத்த மாதிரி இருக்குடி. ஏன் சின்னம்மா, வேலை பார்க்கறது இம்பிட்டு கஷ்டமா இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா போயிருக்கவே மாட்டோம்ல. ஆமாண்டி, ஏதோ ஒரு வேகத்துல போறோம்னு சொல்லிவிட்டோம். இவங்களாவது அது ஒண்ணும் வேணான்னு தடுத்து நிறுத்தாம போங்கன்னு சொல்லிவிட்டாங்க. ஐயோ, நாமளும் ரோஷப்பட்டுக்கிட்டு வேலைக்கு போறது சுலபமான விஷயம் நினைச்சு போயிட்டோம். ஆனா அங்க போய் பார்த்தால தெரியுது இம்புட்டு கஷ்டமா இருக்கே. ஆமா சின்னம்மா. அடியே, தினம் இப்படி வேலை செய்யணும்னு நினைச்சாலே எனக்கு இப்பவே கிருகிருன்னு வருதுடி. சின்னம்மா சத்தியமா என்னால இதெல்லாம் முடியாது. பேசாம நாம நாளைக்கு லீவ் போட்டுடலாமா? வேண்டி இவளே, வேலைக்கு போன அடுத்த நாளே லீவ் போட்டா என்னடி நினைப்பாங்க? அதுவும் அந்த மேனேஜர் நாளை காலையில வேலைக்கு வந்துருங்கன்னு சொல்லி தானே அமிச்சான். அதனால லீவ் எல்லாம் போட முடியாது. ஏன் சின்னம்மா, இப்ப எப்படியும் நம்ம உள்ள போனோம்னா உள்ள போன உடனே நம்ம வீட்டு ஆம்பளைங்க முத நாள் வேலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்பாங்கல்ல. அவங்க கிட்ட கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா அப்படியே நம்மள பயங்கரமா ஓட்டுன்னு ஓட்டுவாங்க சின்னம்மா. நீ வேறடி, நம்ம இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கோங்கிற விஷயம் இங்க யாருக்கும் தெரியக்கூடாது. அவங்க கிட்ட ஏதாவது பிட்ட போட்டுடலாம். ஆமா சின்னம்மா, அவங்க கிட்ட என்ன சொல்லலாம்? அவங்க வந்து வேலை எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா இப்படிதான் சொல்லணும். சரியா? சரி சின்னம்மா. என்னடி பண்ற? என்னதான் கெட்டப்ப மாத்தினாலும் கொண்டைய மறந்த கதையை ஆயிடக்கூடாதுல்ல, அதான். ஆமா, அதுவும் சரிதாண்டி. புலம்மா. சின்னம்மா, கண்ணாடியை மறந்துட்டீங்க சின்னம்மா. ஐயோ, அப்பா. சின்னம்மா, இப்போ வீட்டுக்குள்ள போறோம். காலை தாங்கி தாங்கி நடக்காம நல்லா வெறப்பா நடங்க பாப்போம். வாங்க. சரி. தங்கராசன் யாரு வந்திருக்காங்கன்னு பாருங்க. யாரு வந்திருக்கா? யாரு?
ஏய் வேலைக்கு போன அம்மாவும் அக்காவும் வந்துட்டாங்க. வாங்கம்மா, வாங்கக்கா. என்ன போட்ட மேக்கப் கூட கலையாம வந்திருக்கா? நிஜமாவே வேலைக்கு போனாலா இல்லையா? வாங்க பொண்டாட்டி. ரொம்பதான். பொண்டாட்டி முதல்ல வேலைக்கு போயிருக்காளே, ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி என்ன செய்யற ஏது செய்யறன்னு ஏதாவது கேட்டீங்களா? ஏ ஈஸ்வரி, வேலையெல்லாம் ஓகே தானே? சிரமம் எதுவும் இல்லையே? ஐயய்யய்ய, நாங்க பாக்குற வேலையிலலாம் எந்த சிரமமும் இல்லைங்க. பூ போல போயிட்டு அப்படி பூ மாதிரி திரும்ப வந்திருக்கோன்னா பாத்துக்கோங்களேன். மேக்கப் கலையாம வந்திருக்கும் போதே தெரியுது. தெரியுதா? தெரியுது. ஆனா இந்த மேக்கப்பை தாண்டி ஒரு டயர்டு தெரியுதே.